அம்மாரோ தாயே அம்மாரோ அம்மாரோ. மெட்ராஸ்ல இருக்காரு, அது கொத்தால் சாவடியில கிலோ கணக்குல மாங்காய் வாங்கி வருவாரு. மல்கோவா மாம்பழம், அந்த மாம்பழம், ஒட்டு மாம்பழம், பீஸ் பீஸா அந்த மாம்பழம், எந்த மாம்பழம் இங்க இல்ல. மாங்காய் நீங்க பாக்குற மாங்கனி இல்ல. என் மாமனாகிய கம்ச மகாராஜனும் என் தாயாளாகிய தேவகிரகனும் சொல்லும் பொழுது நாடகத்திலே ஒரு மாமரத்தை பார்த்து விட்டு 2 மாங்கனி இருந்தது. அந்த மாங்கனியை கேட்க ஆமாம் கம்ச மகாராஜன் பருத்தி தர முடியாது என்று தெரிவிக்க விடாப்பிடியாக என் தாயாளாகிய தேவகிரகனை கேட்க அந்த மாங்கனியை என் மாமா பறித்து கொடுக்க அந்த மாங்கனிக்கு சொந்தக்காரர் பரிசித்து மகாமணிவர் 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் அந்த மாமரம் பழுக்கும். அது வரைக்கும் பரிசித்து மகாமணிவர் ஊன் உறக்கம் நித்திரை கொட்டாவியே கிடையாது. மாம்பழத்தை பறித்து வராசத்தினுடைய வெளியில பார்த்தாரு, அந்த மாம்பழம் இல்ல. அப்பொழுது பரிசித்து மகாமணிவருக்கு கோபம் பிரவேசித்து அந்த ஒரு நாள் வருஷம் ஒரு தர எவ்வளவு நக்க வர, எவ்வளவு கடிக்க வர, எவ்வளவு குடிக்கிற சொல்றீங்களா? அதான் என்னடா சாண்டா குடிச்சவன என்ன உங்க வீட்டுக்கு வந்து மோர் குடிச்ச பாரு, சாண்டா குடிச்சவன அந்த சட்டியில என்ன போட்டிருந்தீங்க பாரு, கட்டி தின்ன தெரியாது. உங்க அடுக்கு பானையில வெறும் தயிர் வச்சிருந்தீங்க பாத்தீங்களா? அந்த தயிரை எடுக்க போகல எனக்கு அந்த உரி எட்டல. அந்த உரி பானையை நான் பிடிக்கும் பொழுது வர சத்தம் கேட்டு என் அண்ணன் ஓடி போயிட்டார். அப்பொழுது அந்த உரிய பிடிச்சம் பாரு, அந்த தயிரினுடைய வாசம் என்ன விடல. அதை பிடித்துக் கொண்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் படிக்கு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு அந்த தயிரை சாப்பிட்ட மத்தியா அதெல்லாம் நெஞ்சல்ல ஊஞ்சலான எங்க பேச்சு நான் வரலாம் வரக்கூடாது சொன்னாலும் ஒரு முறை கிருஷ்ண ஜெயந்தின்னு வரும். எப்படி ஆடி போய் ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தின்னு வரும். அன்றைய தினத்திலே உங்க வீடு வாசல் கழுவி மொழிவி பயபக்தியோடு ஒரு மனதோடு சாமி கும்பிடுக்குள்ள எந்த நினைப்பு இல்லாமல் அந்த தெய்வ பக்தியோடு ஒரு மனதோடு வழிபட்டா இந்த பெருமாள் உங்க வீட்டுக்கு பயபக்தியோடு வீடு வாசல் சுத்தமா வைத்தால் என் மனதார நினைத்தால் உங்க வீட்டுக்கு வந்து போவேன். நான் வந்து போறது எப்படி தெரியும் என்றால் காலிலே சங்கு சக்கரம் இருக்கும். அந்த அடியானது உங்க வீட்டிலே பதியும். அது மட்டுமல்ல நான் வந்துட்டு போகக்கூடிய நேரத்திலே உங்க வீட்டிலே படிச்ச கண்டும் புளிச்ச நீரும் அடியா வந்தா சமுத்திரமா இருக்கும். இதுதான் ஒருத்தர் கும்பலா போய் பேசலாம். என்னமா குரா கேக்குது? திருட்டுக்குள்ள பேத்து போட்டிருக்கேன். என் வீட்டுல வந்து பகல் மோட்ல திருடி தின்னு சத்தியால போட்டு வச்ச பாய் சொல்றாரு.
எவ்வளவு காசு காசோட திமிர பத்திய பேசுறேன். காசு வாங்கின செட்டி காசு தரும். காசு பெருசு என் மாமியா கொடுத்துட்டு போன என் சட்டி அதை உடச்சானுல உடச்ச போது உனக்கு வெண்ணெய் எவ்வளவோ அதுக்கு சேர்த்து காசு தரேன். வேணாம் வெண்ணெய் வேணாம் கிண்ணெய் வேணாம் சட்டி தர வேணாம். உன் புள்ள என் வீட்டுக்கு வரலான்னு பாய திறந்து பெரிய பெரிய நெக்கி விட்ட காசு சொல்லு. எல்லாம் பண்றாம சரியா இரு. இவங்க வீட்டுக்கு போனீங்க நான் போகலமா ஒருவேளை தம்பியே சொல்றது நம்புறேன். கோவியரம்மா எம்மம்மா இல்லாத வார்த்தைகள் எதிரம்மா இருட்டிலே உரியற்றுமா எனம்மா தாயே ஊரே எல்லாம் எனக்கட்டுமா தங்க திண்ணத்திலே எனம்மா தாயே அந்தவனை என்னனுக்கு போதாதோ அன்னையே உணர்வதோ இந்த கண்ணியர்கள் கற்றிடும் இந்த கண்ணியர்கள் கற்றிடும் கவிதைகள் நான் அறியேன். சத்தியமா உங்க மேல ஆனபடி நான் அவளை வீட்டுக்கு போனதும் கிடையாது. அவளை வெண்ணையும் பார்த்தது இல்ல சட்டியும் பார்த்தது இல்ல நாங்க தின்னதும் கிடையாது. அப்படி எப்படின்னா அவ போறதுக்கு தான் இங்க அப்புறம் அது போகட்டும். என் புள்ள போலகிறான் என் வீட்டுக்கு வரலன்னு சொல்றானே வெண்ணை தருத்திக்கலன்னா அவன் வாயை திறந்து கட்டுங்கிறீங்க. அவன் ஒண்ணும் தொடங்கல. போய் ஏரி கையில விட்டு கருவூர் அடிச்சான். அந்த கருவூர் அடிக்கும் போது தூசம் கடல் வைத்து போச்சு. அதுதான் ஆவி பிடிக்கிறோமா. எந்த இடம் பிடிக்கிறாரா? ஆவி ஓலப்படி ஆயா கண்டப்பூச்சி ஆயா ஆயும் பிடிக்கவனா ஒன்னும் பிடிக்கலாம். நான் தான் நிக்கிறேன். ஓலப்பள்ளி இருக்காய் தான் பிடிச்சா அவளை அடிச்சு வரட்டாங்க. என்ன எல்லாம் சும்மா குடிஞ்ச முடியும். சரி இவன் வீட்டுக்கு போகல என்ன போகல அப்படி சொல்லு. ஏன்னா மோருக்கு வந்த கருத்தை சூட்டு கொடுத்தாலும் போனா போடணும் போகலன்னா போகலாமே ஏமா நான் போவே இல்லம்மா போய் சொல்றாள் போகல இல்ல உன் வாயை திறந்து கட்ட சொல்றாள் வாய் திறந்து கட்டு அம்மா வாயில மண்ணு போடுறாளுமா அவன் வாயில பகவான் பார்த்து போட்டுருவான். அத்தை பெரியம்மா வாயை பார்த்தாச்சு சின்ன மோட சொல்லு. அவன் போட்டது போததுக்குள்ள அப்புறம் ஒன்ன போட்டு போக விட்டுறான். ஏய் சரி எப்பா என்ன தெரியல உன் வாய் திறந்து பார்க்கிறான். கை கட்டி நிக்க சொல்லு இதை கண்டுக்கிட்டு வாடி என் இலைய புள்ள வாய் திறக்கணும்னா நீங்க கை கட்டி வா போத்தி பார்க்கணும். தங்களுடைய வார்த்தைக்கு நீங்க சொன்ன வார்த்தைக்காக என் வாயை காட்டுறேன். அப்போது ஆதியாகி விஷயமத்தை வாழ திறந்த உடனே அங்க ஒரு கோவிலும் இங்க ஒரு கோவிலும் சொல்லி இவரும் இடுக்கங்களை தீக்க வந்த நமகோடி நாராயண வடக்கமணியான் இதோ நேர்க்காக வந்திருக்கான்னு சொல்லி 12,000 கோதைகளும் தோத்திரம் செய்து வந்திருக்காங்க. நாராயணா ஹரிஓம் நாராயணா பரமதயால தீனதயால நாராயண ஹரிஓம் நாராயண அதரிக்கவலனே உன் தேவா அணைய கத்தவனே நீவாவா மலைய தரும் ஒன்றே அவனை கொள்வதற்கு ஒன்றேவா ராம உதாரம்மனாய் நீவாவா
என்னை கொள்வதற்கே வந்தேவா நரசிம்மோதாரமனாய் நீ வாவா கட்டுகள் ஓட்டிய பகவானி இவன் கட்டுகளை வந்து சரியா சண்டை வேண்டாம் இல்ல சண்டை இல்லம்மா கிருஷ்ண லீலை அமர்கள் கேளுங்க நண்பர்களே கிருஷ்ண லீலை கம்சன் வதை கிருஷ்ணன் பிறப்பு மாங்கனி சரித்திரம் எங்கள் குழுவினர்கள் கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் விருத்தாச்சலம் திட்டக்குடி வட்டம் தமிழர் தெருக்கூத்து நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் இரா சந்திரசேகர் என்னுடைய சார்பாகவும் எங்கள் செல்வநாயக கலைமகள் கலைக்குன் சார்பாகவும் இன்னும் ஊருக்கு ஒரு பிள்ளைகளாக சேர்ந்து நாங்கள் நடத்திய கிருஷ்ணலீலை கம்சன் சொல்லக்கூடிய நாடகம் இத்தனை முடிந்துள்ளன. எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த இந்த ஊர் நல்ல உள்ளவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்கள் சித்தன் டிவி அன்பு சகோதரன் கீழப்பிரமரு கிராமம் சேர்ந்த பயணிவேல் அன்போடும் ஆதரவோடும் இந்த சன்னாசிநல்லூர் கிராமத்திலே முத்துமாரியம்மன் ஆலயத்து முன்பதாக இந்த நாடகம் நடந்து முடிந்தது. எங்கள் குழுவை சீரோடும் சிறப்போடும் சிறப்போடும் இந்த யூடியூப் சேனலை எடுத்த அன்பு சகோதரன் பயனுள்ளவர்களுக்கு அதாவது கண்டப்பம் முடிச்சு இரா சந்திரசேகர் மாவட்ட தலைவர் என்னுடைய சார்பாகவும் என் குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம்.